ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த மினி விலாக் அம்மா வீட்டில் 3rd டே ஷூட் பண்ண விலாகு. நாங்கள் எல்லோரும் எக்ஸிபிஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். அம்மா ஃபர்ஸ்ட் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அனிஷ்மே அவளோட ஒர்க் முடிஞ்சு வரதுக்கு 6 o'clock ஆயிரும். அப்போ வந்தப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தோம். நாங்கள் ஃபைனலி கிளம்பி வரும்போது 7 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அந்த டைம் தான் நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. பட் நாங்கள் வீக்கெண்டில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரைடேயே போயிட்டோம். 3 டிக்கெட்ஸ் எடுத்திருந்தோம். பிள்ளைங்களுக்கு டிக்கெட்ஸ் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 80 rupees. 3 பேரும் சேர்ந்து 3 டிக்கெட் எடுத்திருந்தோம். உள்ளே போய் பார்க்கும்போது ஈஃபில் டவர், அதுக்கப்புறம் தாஜ்மஹால் இந்த மாதிரி செட்டப்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம டேரெக்டாக விசிட் பண்ண முடியலைனாலும் இந்த மாதிரி செட்டப்ஸை பார்க்கும்போது ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. என்னோடய பிள்ளைங்க பார்த்திங்கன்னா இந்த கார்லேயும் ட்ரக்லேயும் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால் அவங்க போயிடுவாங்களான்னு கூட டவுட்டு தான். அதனால் ஒரு வாட்டி ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள 2 பேரையுமே சென்ட் பண்ணியாச்சு. ஃபைனலி உள்ளே போனோம். உள்ளே போய் பார்க்கும்போது நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு ஹேர் பேண்ட்ஸு, இயரிங்ஸு அப்படி நிறைய இருந்துச்சு. எல்லாம் பார்த்துட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் எதுவுமே ரொம்ப வாங்கலை. உள்ளே பார்க்கும்போது சைட்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனிமல்ஸ், பேர்ட் செட்டப்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சர்க்கஸ் வரும்போது ஒரு வாட்டி இந்த மாதிரி செட்டப்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது கரண்ட்லி நாகர்கோவிலில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து காலேஜ் பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது. அதில் தான் இந்த எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அது மாதிரி கிட்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. என்னோடய கிட்ஸ் 1.25 வயசு தான் ஆகிருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு ஒரு சில இதில் மட்டும்தான் போக முடிஞ்சு. நாங்கள் அதில் மட்டும் அவங்கள சென்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஷாப்ஸ் எல்லாத்தையும் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இன்னொரு வீடியோவில் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் பாய் ஃப்ரம் அனு. பாய்.